மொண்டானாவில் 1870களில் ஆரம்பிக்கிறது இந்த படம். நமக்கு முதலில் அறிமுகமாகிறார்கள் ஆர்ச்சர் குடும்பம், ஆப்ரஹாம், செலஸ்ட் மற்றும் அவர்களின் இளமையான பிள்ளைகள் டோபியாஸ் மற்றும் அபி. கடுமையான குளிர்காலத்தினால் அவர்கள் தங்கள் மலை வீட்டை விட்டு புறப்பட நேரிடுகிறது, ஏனெனில் உணவு வளங்கள் குறைந்து போய் கொண்டிருந்தது. ஒரு நிலையான வாழ்க்கைக்காக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். ஆகவே பெட்டிக்காரை கட்டி ஓரகன் ட்ரெயிலை பின்பற்றி வேலிக்கு சென்றார்கள். மறுநாள் காலை ஏப்ரஹாம் வண்டியை ஒரு இடத்தில் நிறுத்தி தங்கள் குதிரை ஃபேபிளை ஓய்வெடுக்க முகாம் அமைத்தார். டோபியாஸை சுற்றுப்புறத்தை ஆராய சொல்லி அனுப்பினார். பின்னர் தந்தை மகன் சேர்ந்து வேட்டையாட சென்றபோது டோபியாஸ் ஒரு மானை துரத்தி செல்ல பல் வீங்கியது. அவன் பின்னர் இரத்தத்தை பின்பற்றி ஆர்வத்துடன் செல்கிறான். ஒரு குழு முற்றிலும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட வண்டிகளைக் கண்டு பரபரப்புடன் முடிகிறான். திடீரென டோபியாஸ் ஒரு பெண்ணை ஒரு மரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கண்டுபிடிக்கிறான். அம்புகள் அவரது பாம்ஸ் வழியாக குத்தியிருந்தன. அப்போதுதான் அப்ராஹம் வந்தார். அவர்கள் காயமடைந்த காசடி அவர்களை சந்தித்தனர். முதலில் அவர் அச்சமடைந்தாலும் பிறகு அப்ராஹம் அவரது காயங்களை சரி செய்ய அனுமதித்தார். பின்னர் ஆர்ச்சர்ஸ் அவர்களை தங்கள் முகாமுக்கு கொண்டு சென்று தங்கும் இடம் அளித்தனர். அந்த இரவு அப்பி கண்டுகொண்டார் காசடி வண்டியை விட்டு வெளியே போவதை. ஆனால் அமைதியாக இருக்க சொல்லப்பட்டார். அவர் திரும்பவும் தூக்கம் அடைய முயற்சித்தார். ஆனால் வெளியிலிருந்து மெல்லிய சப்தங்கள் கேட்டார். சில நிமிடங்களில் கும்பலான பேண்டட்ஸ் லோகன், ரேஸ், புரோடி மற்றும் ஃபெலிக்ஸ் முகாமை மீட்டு அமைதியாக வண்டியை கிழித்து அப்ராஹம் மற்றும் செலஸ்ட் அவர்களை தூங்கும்போது நிர்மமாக கொன்றனர். டொபியாஸ் எழுந்து கத்தியை பிடிக்க முயற்சித்தார். ஆனால் அவரது கழுத்தில் அம்பு பாய்ந்தது. அப்பி பயத்தில் குடும்பத்தை இழந்து தப்பிக்க முயற்சித்தார். ஆனால் அந்த பேண்டட்ஸ் அவரை சுற்றி வளைத்தனர். அதன்பின் காசடி, அப்பி மற்றும் ஹாஸ் அங்கிருந்தனர். ஒரு வெறிச்சோடிய டவுன்ல ஒரு பயங்கர கேங் இயக்கும் இடம் அது. அப்பி அங்கே ஒரு அறையில் கட்டி வைக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு வாய்ப்புக்காக பொறுமையா காத்து இருந்தாங்க. அந்த நைட் மறுக்க முடியாத தப்பிப்பு. ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு தப்ப முயற்சிக்கும் போது காசடி அவங்களை கண்டுபிடிச்சு மடக்கினாங்க. அப்போ காசடி சொல்றாங்க, மென் உங்களுக்கு தீங்கு வராது, என்ன சொல்றேனோ அதை பின்பற்றுங்க என்று. அந்த மோமெண்ட்ல லோகன் கொடூர திட்டத்தின் உண்மையான முகம் வெளிப்படுத்தப்படுச்சு. காசடி வெறும் பான் தாங்க லோகன் பயன்படுத்தி வரும் டிராவலர்ஸ் கவர்வதற்காக அவங்களை ஷெல்டர் என்கிற பெயரிலே ஏமாற்றுறாங்க. கேங் அந்த நல்ல உள்ளங்களின் உதவியை கொள்ளை அடிக்க உபயோகிச்சுக்கிறாங்க. அப்பி இடம் உணர்ச்சி வசப்படுத்தியுள்ளது. அவங்கதான் கேங், அவங்க கேம்ப் வழிநடத்தினது. ஆனாலும் கடைசியாக மிஞ்சியிருக்கும் ஒருவரின் குற்ற உணர்வு அவங்களை பீடிக்குது. மறுபடியும் காலையில் ரீஸ் ஆரோஹெட்ஸ் செய்ய ஒரு தனிப்பட்ட மோல்ட் பயன்படுத்துகிறார். புரோடி கவனிக்கிறார் ரீஸ் கையில கிளவ்ஸ் இல்லாமல் உருகிய மெட்டல் கையாளுவதை. கேட்டபோது ரீஸ் சொல்கிறார் தாங்க பெயின் ஒன்றும் உணர முடியாது என்று. அந்த கதையின் பின்னணியில் லோகன் ஆட்டம் தொடர்கிறது. புரோடி அப்பி வேட்டையாட கூட்டத்துடன் செல்வதற்கு ரெடி பண்ணினார். அதே நேரத்தில் அப்பி சின்ன கிளாஸ் மணியை கொண்டு தன்னுடைய ரோப் கட் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணினாள். ஆனால் புரோடி அவளை விட்டு கொடுக்கல. அவளை வெளியே கொண்டு வந்தபோது காசடி மற்றும் லோகன் கேங் உடன் ஹார்சஸ் காய்ச்சி நின்றாங்க. அப்பி என்ன பண்ணினா, தன்னுடைய க்ளோத்ஸ் இல் மறைச்சு வச்சிருந்த அந்த கிளாஸ் முனை கொண்டு அவளது ரோப் ஃபைனலி அறுத்தாள். உடனே காசடி ஒரு தள்ளி ஹாஸ்ல இருந்து ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆக முயற்சி செய்தா. அதை பார்த்த புரோடி ஃபயர் ஆக பின்னாலே சேஸ் பண்ணார். கோபத்துல புரோடி கன் உயரத்தில் ஃபயர் செய்தார். அந்த புல்லட் ரிகோஷே ஆகி அவரையே ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. புரோடி ஸ்னோல கொண்டு ஒரு பட்டாசு மாதிரி ரிவரில் தம்பல் ஆயிட்டார். மீதி கேங் ஷாக் இல் முடிஞ்சாங்க. அடே, என்ன ஒரு சிச்சுவேஷன் இங்கே பாருங்க. அப்பி அங்கு ஃப்ரோசன் ரிவர்ல குதிச்சிட்டா. அந்த லோகன் அவளை மடக்கி கொண்டு வர சொல்ல காசடியையும் அனுப்பிட்டான். ஆனா பாவம் அவளை அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நல்லவரான ஃபெலிக்ஸ் தன் கண் ஒண்ணு கொடுத்து காப்பாத்திக்க சொல்லி பிறகு அவனும் போயிட்டான். அது சரி, இப்போ பாரு, அங்கு ஒரு ரான்ச்சர் எரிக், அவன் ஃப்ரோசன் ரிவர்ல மீன் பிடிக்கிறப்போ திடீர்னு ஒரு ஹேண்ட் தெரிஞ்சது பணியில் இருந்து. அப்பி தான் அது. அவளை ராஜாவா மீட்டு தன் ஃபர் கோட்ல மூடிட்டு வீட்ல கொண்டு போயிட்டான். அவன் வைஃப் நோரா வெறும் வரவேற்பு தான் செஞ்சா போதாது, அவளும் அவளுக்கு ஹாட் பாத் ரெடி பண்ணி தூங்க வச்சுட்டாங்க. ஆனா எரிக் கிட்ட கொஞ்சம் டென்ஷன். அவன் நினைச்சான் அப்பியை இங்கு வச்சிக்கிறதால லோகன் கேங் இங்கே வந்துடுமோ. ஆனால் நோரா உறுதிப்பட சொன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று. அப்போ காசடி ஒரு கைவிடப்பட்ட கேம்ப்ல போயிட்டு இருக்கா. அங்க அவளுக்கு எரிக் விட்டு போன ஃபிஷிங் சப்ளைஸ் கண்ணுல படுது. ஏதோ ஒரு ஹோப் கிடைக்குது அப்பி கண்டுபிடிக்க. அடுத்த நாள் காலையில அப்பி ஒரு ஹார்ஸ் எடுத்துட்டு அந்த ரான்ச் ஹவுஸ்ல இருந்து புடிச்சு ஓட்டுறா. அரிச்க்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அவளுக்கு பின்னாடி போறான். ஒரே எக்ஸைட்மெண்ட்ல அவன் நோரா கிட்ட நான் சில மணி நேரத்துல திரும்பி வருவேன் ப்ரோமியா கொடுத்துட்டு போறான். அதே நேரத்துல காசடி மீண்டும் அப்பி தேடி கிளம்புறா. ரீஸ் விட்டு போன ஆரோஸ்ல அவள் பாத் மார்க் பண்ணிட்டு போகுது. எதிர்பாராத விதத்துல அப்பி திரும்பி அந்த பழைய சாம்சிடல போறா. அங்க அவளோட ஃபேமிலி சோகமா முடிஞ்ச இடம். அங்க காசடி திடீர்னு வந்து அந்த ஆர்ச்சர் ஃபேமிலி மரியாதையோட பர்ரி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றா.
ஆப்பி அப்போ தன்னோட ரெசென்ட்மெண்ட் லெட் கோ பண்ணிட்டு கேசடி கூட ஃபயர் பக்கம் உட்காரா. பேசும்போது அவளுக்கு லோகன் மற்றும் அவனோட கேங் அவளை திரும்பி கொண்டு வர சொல்லி கேசடி அனுப்பப்பட்டிருப்பது தெரிய வருது. கேஸ் எல்லாம் விளக்குறா. அப்போ பாருங்க கேசிடி என்ன பண்ணினாங்கன்னு தெரியுமா? அவங்க மரத்துல ஆரோல சிக்கி எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ண அடிக்கடி பனிஷ்மெண்ட் கிடைச்சதுனால வேற வழி இல்லாம கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஆப்பி படுத்த கஷ்டத்துக்கு அவங்க சூப்பர் சாரி சொல்லிட்டு இனிமே இப்படி ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டேன்னு பிளெட்ஜ் பண்ணிட்டாங்க. ஆப்பி அவங்க உள்ள ஹார்ட் தெரிஞ்சு எதுவும் ஆய்வு பண்ணல. பிறகு கேசடி புது ஹார்ஸ் பற்றி கேட்டப்போ ஆப்பி அதை ஒரு ராஞ்சா கிட்ட இருந்து பாரோ பண்ணதுன்னு சொன்னாங்க. அவங்களோட ஓல்ட் ஹார்ஸ் கோஸ்ட் டவுனில் இருந்து ரிட்ரீவ் பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. அதை ரிஸ்கின்னு கேசடி பயப்படுத்த ட்ரை பண்ணினாங்க. ஆனா ஆப்பி அவங்களோட ஃபேமிலி நினைவுகளுக்காக எவ்ரிதிங் ரிஸ்க் பண்ணவும் தயாருன்னு விரௌடி ஸ்டோக் பதில் சொன்னாங்க. கேசடி ஃபைனலி ஆப்பி உணர்ச்சிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்னோ மெல்ட் ஆகும் போது அவங்க ஃபேமிலி மரியாதை கொடுக்க கோஸ்ட் டவுன் திரும்பி போவோம்னு ரீஅஷ்யூர் பண்ணினாங்க. கோஸ்ட் டவுன்ல இருந்து லோகன் ஒரு புதுசா ஷாக்கிங் விஷயம் கண்டுபிடிச்சாரு. கேசடி பட்டி இன்னும். அப்போ ஃபெலிக்ஸ்க்கு கேசடிக்கு பிடிச்சு வர சொன்னாங்க. ஆனா இங்கே ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ரேஸ் அதை பார்த்துட்டு நானே இந்த வேலையை பார்த்துக்கிறேன் முன்னேறி வந்துட்டார். அது சரிதான். அதே நேரத்துல எரிக் தன் ஹார்ஸ் மற்றும் ஆப்பிக்கு தேடிக்கிட்டு போனார். ஆனா அவங்க கேசடி விட்டு போய் மரத்துல ஆரோஹெட் ஏற்றிய ட்ரெயில் பாதையில போனார். பால ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்க நினைச்சு அங்க ஒரு பெரிய டிராமா நடந்துச்சு. அதே நேரத்துல ரெஸ் வந்து எரிக் சொல்லி விடுற கான்வர்சேஷன் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆரோஹெட் பத்தி என்ன தெரியும்னு கேட்க எரிக் ஒரு செகண்ட் யோசிச்சு எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணினார். ஆனா ரேஸ் அவங்க பயன்படுத்துற டியர் ஆண்ட்லர்ஸ் எடுத்து எரிக்கோட கைகளை உறுதியா இறுக்கி வச்சுட்டார். பாத்தெண்ட பாவம் சின்ன வயசு பொறுக்கி போய். ஆனா ரேஸ் அவங்க மேல இன்டென்ஸா தகவல் கேட்டார். பிறகு ரேஸ் மீண்டும் எரிக் மேல கண் வைச்சி ஆரோஹெட் பத்தி எரிக் சொல்றத காது கொடுத்தார். எரிக் ட்ரெயில் மார்க்கர்ஸ்னு சொல்லி தன் பயணத்தை பத்தி விவரிச்சார். ஆஹா, ஒரு சுவாரஸ்யமான கதை இது. ஒரு குதிரையை திருடிவிட்டு ராஞ்சிலிருந்து ஓடிய சிறுமி ஆப்பி. அவர்களை துரத்த நினைக்கும் போது இரவு முழுவதும் ஒரு பிரமாதமான சாகசம்தான். காலையில் ஆப்பி மரக்கட்டைகளை ஏந்தி ஓல்ட் கேம்ப் நோக்கமாக பயணிக்கும் போது திடீரென ஒரு துப்பாக்கி சத்தம். அலறுகிறாள் அவள். ஓடி மலையின் உச்சிக்கு சென்ற போது ஆப்பி கண்களில் பதற்றம். ரீஸ் மற்றும் எரிக் கேசடி முகம் கொடுக்கின்றனர். கையில் துப்பாக்கி காட்டி நிற்கும் கேசடி. ஆனால் ரீஸ் அந்த எரிக் அவர் கையை காலி பண்ணும்படி உத்தரவு. அவள் முன் நடந்த கொடூரம். எரிக் உடலில் குண்டு பாய்ச்சியது ரீஸ். பின்னர் கேசடி விசாரித்தபோது அவள் தவறாக ஆப்பி நீரில் உயிரிழந்ததாக கூறுகிறாள். அதை நம்பி ரீஸ் அவளை எரிக் உடைய குதிரையில் ஏற்றிக் கொள்ளும்படி உத்தரவு. அப்பாவியாக நின்று கொண்டிருக்கும் ஆப்பி என்ன நடக்கப் போகிறது என்று அவள் குழப்பத்தில் இருக்கிறாள். ஆப்பி எவ்வளவு தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டாள் என்றால் ஆப்பி அவரின் கோரிக்கைகளுக்கு இணங்க அவருடன் டவுன் திரும்பி வந்தாள். அப்போதுதான் கொஞ்சம் நெஞ்சம் கலங்கி ஆப்பி தப்பித்து ஓடி எரிக் கிடந்த இடம் சென்றாள். அச்சம் தலை கொண்டு நின்ற அந்த கணம் எரிக் படிப்படியாக உயிர் பெற்று எழுந்தார். ஜாக்கெட்குள் இருந்த பக்கல் அவரை கன் ஷாட்டிலிருந்து காப்பாற்றியது என்று தெரிய வந்தது. ஆப்பி ஆச்சரியத்துடன் காயத்தை பார்த்தவுடன் தன் ஆடையிலிருந்து ஒரு துணி கிழித்து எரிக் இன் காயங்களை கட்டி ரத்தம் வராமல் தடுத்தாள். பின் தன் ஹார்ஸ் திருடியதற்காக மன்னிப்பு கேட்டாள். தங்களுடைய ஹார்ஸ் களை டவுன் திரும்ப பெறுவதாக உறுதியளித்தாள். அதே சமயம் டவுன் மத்தியில் லோகன் கேசடி போஸ்ட் கட்டி மிகவும் கொடூரமாக தாக்கினார். அவள் படுகாயமடைந்து மரண ஓரத்தில் நின்றாள். லோகன் கொடுமையாக கேசடி பணியில் நிற்கும்படி செய்தார். தப்பிக்கும் வாய்ப்பை முற்றிலும் அழித்து. ஃபெலிக்ஸ் தலையிட முயன்றாலும் லோகன் அவனை தடுத்து கேசடி பணியில் உறைய வைத்து விட்டார். ஃபெலிக்ஸ் உதவியின்றி நிற்க வேண்டியதுதான். அவங்க எல்லாம் நடுவுல ஆப்பி எங்கோ ஒரு பக்கம் நின்னு எரிக் வீட்டுக்கு வா அழைக்கிறா. நோரா அவனோட காயத்தை பாத்துக்கட்டும்னு. ஆனால் எரிக் அடம் பிடிச்சு அவங்களோட ஹார்சஸ் கண்டுபிடிக்க வரைக்கும் அவ கூடவே இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டான். அந்த அப்பாவியா இருக்க லோகன் மது அருந்தி தனியா உட்கார்ந்திருக்க அங்க வந்து விழுந்துட்டான் ரேஸ். அவன் உடனே கேசடி ஒரு துரோகி, அவங்களுக்கு நல்லா தண்டனை வேணும்னு கூச்சல் எல்லாம் போட்டான். மேலும் லோகன் உக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தான். அவன் பொண்டாட்டி சீரியஸா ஆபத்து ஆகும் முன்னரே கட்டுப்படுத்தினா நல்லதுன்னு. இது ஒரு கொடூர சண்டைக்கு வழிவகுத்தது. லோகன் துப்பாக்கியை எடுத்து ரெஸ் மீது சுட முயற்சி செய்தான். அப்போ ரெஸ் வேகமா முன்னாடி பாய்ந்து லோகன் காத பறக்க விட்டான். ஆனால் வலியை மறந்து ரேஸ் லோகன் கீழே தள்ளி அவனோட கிராட்சில் சுட்டு அவனை வயலுக்கு இழுத்து சித்திரவதையாக இறக்க வைத்தான். அதை பார்த்து பயந்து போன ஃபெலிக்ஸ் ரேஸ் நோக்கி அணுகி என்னோட சேர்ந்துக்கோ இல்லையேல் செத்துக்கிடனு கொடுமையான தேர்வு கொடுத்தான். ஹாய் பாஸ் இருக்கிற சீன்ல ஒரு அதிர்ச்சி ட்விஸ்ட். லோகன் தன் லைஃபுக்காக பயப்படும்போது ஃபெலிக்ஸ் ஒரு கிரூரமான கில்லர் ரிசிஸ் கூட கை கோர்க்கிறார். அப்புறம் ரிசிஸ் கண்ணு காசிடியை பார்க்கிறது. அவ என்னோட தான் இருக்க வேணும் நைட் முடியும் வரைக்கும் என்று சொல்லிக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா காசிடிக்கு அப்புறம் வாட்டர் ஆஃபர் பண்ணுகிறார்.
அவர் கிட்ட எஸ்கேப் ஹெல்ப் கேட்டா ஃபெலிக்ஸ் ஜஸ்ட் வாக் அவுட் பண்றார். மீன்வைல் அபியும் எரிக்கும் டவுன் கேட் வந்து காசிடியின் ஹெல்ப் கியானை கேட்கிறாங்க. அபியை ஹார்சஸை எடுக்க டவுனுக்குள் போகும்போது காசிடி ஒரு போல் கட்டிட்டு இருக்காங்க. குளோஸ் அப்ரோச் பண்ணும்போது திடீர்னு ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட நைப் கொடுக்கிறார். ஓஹோ, அப்போ காத்தி கைவிடப்பட்ட உடனே பாருங்கப்பா, அந்த ஃபெலிக்ஸ் எப்படி தீவிரமா சசிடியை தூக்கி கேட்டுக்கு நோக்கி ஓடுறார். அதே சமயத்துல ஆபி அவங்க குதிரை ஃபப்ளியை விடுவிக்க ஸ்டேபிளுக்கு ஓடி போறாங்க. ஒரியனையும் விடுவிக்க ப்ராமிஸ் பண்றாங்களே. இப்ப இந்த ரொம்ப டென்ஷனான நிமிஷத்துல ரீஸ் எப்படி ஃபெலிக்ஸ் தப்பிக்க முயற்சி செய்யறான்னு கவனிச்சு அவரை பின்னாலிருந்து சுடுறார். ஃபெலியும் சசிடியும் முழுங்க மண்ணில் கீழே விழுறாங்க. அப்போ அங்கிருந்து ஆபி தீவிரமா குதிரையை மிதிச்சு வெசையை அடிச்சு தள்ளுறாங்க. இந்த குழப்பத்துல ஃபெலிக்ஸ் சசிடியை கேட்டுக்குள் கொண்டு போய் அரிச்சு கொடுக்கிறார். ஆபி ஒரியனையும் விடுவிக்கணும்னு சொன்னாலும் எரிக் அவங்க இப்போதைக்கு கைவிட்டுட வேண்டியதாக சொல்லி எல்லோரையும் விலக சொல்றார். அதுக்கு பிறகு ஃபெலிக்ஸ் துணிச்சலா டவுன் ஸ்கொயர் பக்கம் திரும்பி மறுபடியும் ரெசை சந்திக்க அவர் சுடப்போவதாக ஃபெலிக்ஸ் ஒரு லேண்டனை எரிஞ்சு எண்ணெயை ஊற்றி அவரை தீவிட்டு எரிக்கிறார். அப்போ ஒரு கொட்டு நெருப்புல திடீர்னு ஃபெலிக்ஸ் காயம்பட்டு ரத்தம் சிந்தி இறந்து போனாரு. காலையிலிருந்து எரிக், ஆபி மற்றும் கேசடி ராஞ்ச் பக்கம் போயிட்டு இருந்தாங்க. இரவு அடிக்க ஒருவேளைக்கு முடியாம இருந்தாங்க. அப்போ எரிக் கிட்ட ஆபி சொல்லி கேசடியை ஹுசைக்குள்ள கொண்டு போன்னு சொல்லி அவரே ஃபேபிள் பார்ப்பாரு ஸ்டெப்ல. அப்புறம் எரிக் ஹுசைக்கு உள்ளே போய் பார்த்தப்போ 3 விமென் பெரும் பயத்தோடு இருக்காங்க. சும்மா ஷாக் ஆயிட்டாரு ரீஸ் அவங்கள மிரட்டி இருக்கும் போது பார்த்து. எரிக் கேட்டார் ரீஸ் கிட்ட அவர் பிரெக்னன்ட் வைஃப் விடுறதுக்கு. ஆனா ரீஸ் கன அவங்க மேல நேர்வழியில் காட்டினாரு. அத பார்த்து எரிக் இடிக்க போய் ஆனா சிக்கர உடனே ரீஸ் அவரோட லெக்ஸ்ல சுட்டுட்டாரு. ஓமென்கள் கத்து கொண்டிருந்த போது எரிக் கீழே விழுந்தார். ரீஸ் கொடூரமா அவங்க வலியை ரசிச்சாரு. பிறகு ரீஸ் கொடூரமா எரிக் மேல தாக்குதல் செய்தாரு. வாயில் ஓமென்கள் அஞ்சி பிச்சை ஏத்தினாங்க. திடீர்னு ஒரு மாற்றம் நடந்துச்சு. கேசடி அவர் கொஞ்சம் கவனச்சிதறலில் இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி ரீஸ் மீது பாய்ந்து ஒரு மிக தீவிரமான போராட்டம் தொடங்கியது. இது ரீஸ் அவரை திடீரென்று அம்புகளால் உள்ளூருடன் குத்தியதுடன் முடிந்தது. எதிர்பாராமல் கேசடி தனது கடைசி சக்தியை பயன்படுத்தி ரீஸ் மீது வீழ்ந்து அதே அம்புகளால் அவரையும் குத்தி இருவரும் மரணமடைந்தார்கள். நோரா அவசரமாக எரிக் அருகில் ஓடி வந்து அவர் இன்னும் உயிர் பிழைக்கிறார் என கண்டுகொண்டார். அதே சமயம் ஆபி தனது நண்பர் மற்றும் காக்கும் தேவதை இழப்புக்கு அழுது குழப்பமடைந்தார். கதை சில மாதங்கள் பின்னர் அமைதியான காட்சியாக மாறியது. ஆபி ராஞ்சில் தொடர்ந்து இருக்க முடிவு பண்ணினார் ஃபேபிளுடன். அவர் தனது குடும்பத்தையும் கேசடி இணையும் அருகிலுள்ள புல்வெளியில் பாசமுடன் புதைத்தார். இதனை அவர்கள் எப்போதும் அருகில் கொண்டிருக்க நினைத்தார். எரிக் மற்றும் நோரா ஒரு மகளை வரவேற்றனர். அவளுக்கு அன்பாக கேசி என்று பெயரிட்டனர்.